வணக்கம் நண்பர்களே, கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல நான் உங்கள் அனுப் சோனி உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு கொரோனா வைரஸோட ஒட்டுமொத்த வியாதி இந்த உலகத்தோட இயல்பான வாழ்க்கைய தலைகீழ புரட்டி போட்டுடுச்சு. இதனால அதிக அளவுல பாதிக்கப்பட்டது யாருன்னா வறுமையில வாழ்ற கூலி தொழிலாளிகள் தான். அன்றாடம் கூலியை வச்சு வாழ்க்கையை ஓட்டுறவங்களுக்கு பாக்கெட்டும் வயிறும் ரெண்டுமே காலியா இருந்துச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போற கேஸ் இருக்கு பாருங்க. அது லாக்டவுன்ல நடந்த ஒரு பயங்கரமான குற்றத்துல ஒண்ணு. அட இவங்க யாருப்பா? ஏய் ஹலோ, எங்க அப்படிலாம் சும்மா இங்கே என்ட்ரி கிடைக்காது. அப்படின்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். நீங்க 2 பேர் இருக்கீங்க. 2 பேருக்குன்னா 2000 ரூபாய். 2000 ரூபாய் வேணும், புரிஞ்சுதா? பணம் எதுக்கு தரணும்? இது எங்க வீடு, எங்க கிராமம். அட வீடு இருக்குன்னா வியாதியை கொண்டு வருவியா? ஒரு நாள் யாருக்காவது கொரோனா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவா? நாங்க என்ன பண்றது? அட இந்த மாதிரி கொஞ்சம் இருமா வரேன். ஏய் சார் 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 பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு. என் கிராமத்துக்குள்ள நான் வரதுக்கு என்கிட்டயே பணம் கேட்கறாங்க சார். சார் நீங்களே சொல்லுங்க சார். அட நீயாச்சு அவனாச்சு, நீங்களே பேசி முடிங்க. நடுவுல எதுக்கு என்ன எடுக்கிறீங்க? சார் அவங்க சொல்றதை கேளு. போப்பா. ஏ மலா, என்னாச்சு மலா? இங்க 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 பாருங்க சார், என் பொண்டாட்டிக்கு வேற உடம்பு முடியல. தயவு செஞ்சு எங்களுக்கு போக விடுங்க. நான் போயிட்டு வந்து பணம் தரேன், சரியா? இப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? இப்போ என்கிட்ட வெறும் 500 ரூபாய் தான் இருக்கு. சரி அதை கொடு. அட்வான்ஸாக வச்சுக்கிறேன். இதெல்லாம் சாயந்தரமா வாங்கிக்கிறேன், சரியா? சரி போ. 1500 ரூபாய் சாயங்காலம் கொடுண்ணா. பார்த்து வா. ஹலோ தம்பி, எங்க போற? முதல்ல மாஸ்க போடு, கையை நீட்டு. அட திருப்பி காட்டுப்பா. இங்க பாரு, இது என்ன தெரியுமா? ஸ்டாம்ப். இப்போ உன் கை காட்டுமா. இனிமே நீங்க அடுத்த 14 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. எங்கேயும் சுத்தக்கூடாது. சுத்தி வியாதியை பரப்பாதீங்க, புரியுதா? அப்புறம் வீட்டில் யாருக்காவது ஜலதோஷம், சளி, இருமல் ஏதாவது இருந்தா உடனே கோவிட் டெஸ்ட் எடுத்துக்கணும், புரிஞ்சுதுல? சரி போங்க. என்ன தம்பிகளா, என்ன பண்றீங்க? சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். வசூல் பண்ணதெல்லாம் அப்படியே அமுக்கிறதா ஐடியாவா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு ரவுடிசம் பண்றானுங்க. யாராச்சும் அவங்க வீட்டுக்கு போறதுக்கே பணம் கொடுப்பாங்களா? என்னங்க, ஏதாவது யோசிச்சிங்களா? பக்கத்து வீட்டு ஆளுங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. சாயங்காலம் அவங்களுக்கு வேற பணம் கொடுக்கணும்ல. இப்ப பணத்துக்கு எங்க போறது? அதை நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஒரு பக்கம் அந்த கொடிய வியாதியை நம்ம எல்லாரும் எதிர்த்து போராடிட்டு இருக்க நேரத்துல மறுபக்கம் இன்னொரு வைரஸும் இருக்கு. குற்றம், கிரைம், கொடூரம். ஆனா இது இந்த மாதிரி கொடூரமான நோய் பரவும் போது கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. ராஜுவும் மாலாவும் திடீர்னு கோவிடுக்கு இரையாயிட்டாங்க. 2 பேரும் பணம் பற்றாக்குறையாலையும் வேலை இல்லாத காரணத்தினாலையும் அவங்க டென்ஷனா இருந்தாங்க. இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அதை யார் பண்ணிருப்பான்னு தெரிஞ்சுக்கணும். மாலா போகிலோட கொலைக்கு கோவிட்-19ல நம்மளும் மற்றவங்களும் லாக்டவுன் இருக்கும்போது நாசக் மகாராஷ்டிரால இருந்து 150 கிலோமீட்டர் தூரத்துல சோன்கர் கிராமத்துல இப்படி ஒரு கிரைம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப கொடூரம். இப்படியே போனா பட்னி கிடந்து நம்ம செத்துருவோம் போல இருக்கு. எப்ப வேலை கிடைக்கும்னு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, கிராமத்துக்கே போயிடலாம்.
எல்லாம் சரியானதும் திரும்ப வந்துடலாமே. ஆனா அங்க நம்ம குடும்பம் இருக்கு, இங்க நமக்குன்னு யாரு இருக்கா? பிரச்சனை வந்தா முடிஞ்சது. ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறோம். இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கா போறீங்க? ஆமா. இல்ல, நீங்க அங்க போக வேணாம். நம்ம சாப்பாடு எங்க வேணா வாங்கிக்கலாம், நீங்க அங்க போகாதீங்க. நான் சொல்றத கேளுங்க, அது ரொம்ப பெரிய தப்பா போயிடும். சொல்றத கேளுங்க. பொறுமையா நம்ம பக்கத்து வீட்ல கூட கேட்டு வாங்கிக்கலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மாலா, நான் சொல்றது கேளு ப்ளீஸ். நான் சொல்றது கேளு. அப்படி நடந்த விஷயத்துல ஹாஸ்பிட்டல் மேல எந்த தப்பும் இல்ல. அந்த குழந்தை பிறக்கணும்னு நமக்கு விதி இல்லை போல இருக்கு. நான் இப்ப குழந்தைய பத்தி பேசவே இல்லைங்க. நான் இப்ப நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு பெரிய கொடுமை நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு மாலா, சொல்லி என்னாச்சு? அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என் விஷயத்துல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்ன? வேணாம் வேணான்னு கெஞ்சி கூத்தாடி அவங்க அதை கண்டுக்கவே இல்லைங்க. யாரு? டாக்டரா? யார் அந்த டாக்டர்? அவன் பேரை சொல்லுமா. அவனை நான் வெட்டி போட்டுருவேன். அவனை உயிரோட நிச்சயமா விட மாட்டேன். இப்ப அவனோட பேரை சொல்லு. சொல்லு அவனோட பேரை. அன்னைக்கு என்னாச்சு கரெக்டா சொல்லு. சார், நானும் என்னோட ஒய்ஃப் மாலாவும் நாசக்கில் ஒரு பில்டிங்ல கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு கான்ட்ராக்டர் வந்திருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, நீங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு திரும்ப போயிடுங்க. இங்க யாருக்கும் எந்த வேலையும் இல்லை, எல்லா வேலையும் நிறுத்த சொல்லிட்டாங்க. வேலை இல்லை அப்படின்னா? உலகம் முழுக்க கொரோனா பரவிக்கிட்டே இருக்கு. அதனால அரசாங்கம் எல்லா வேலைகளையும் நிறுத்த சொல்லிட்டாங்க. லாக்டவுனும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க என்ன பண்றது? எங்க யாருக்கும் எந்த வியாதியும் இல்லையே. ஆனா இல்லதான், ஆனா வியாதி வர வாய்ப்பு இருக்குல்ல. அரசாங்கம் எல்லா வேலைகளையும் அப்படியே நிறுத்த சொல்லிட்டாங்க. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. வேலை எதுவும் இல்லை சார். ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கிறதுனால சமாளிச்சுட்டு இருந்தேன். மாலா கர்ப்பமாக இருந்ததுனால அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்குற? நான் உன்னை பண்ண சொன்னா ஸ்டவ்ல வச்சிருக்கலாம்ல. நான் மார்க்கெட் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேங்க. எங்க தேடியும் மண்ணெண்ணெய் கிடைக்கவே இல்லை. அதான் வேற வழி இல்லாம அடுப்பை பற்ற வச்சேன். இவனுக்கு ரொம்ப தான் படுறானுங்க. அட்வான்ஸ் வாங்கி வச்சிருந்த பணமும் காலியாயிடும் போல இருக்கு. பணமும் இல்லாம வேலை வெட்டியும் இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டம். சரி வா, நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு நம்ம போயிடலாம். அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு கிளம்பும் போது பஸ் ட்ரெயின் எதுவுமே கிடைக்கல. அப்புறம் அங்க போய் பார்த்தா எங்களை மாதிரி ஏராளமான கூலி தொழிலாளிங்க தன்னோட வீட்டுக்கு நடந்தே போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2 நாள்ல நாங்க ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால மாலாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. மறுநாள் அவளுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. அதனால அவளை கூட்டிட்டு போஸ்லே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க இருந்த டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு சொன்னாங்க, டாக்டர் சார், மாலாக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்க? அவ ரொம்ப தூரம் நடந்ததுனால தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. குழந்தை நல்லா இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணி சொல்றேன். மாலாக்கு ஜுரமும் இருமலும் இருக்கு. அவளுக்கு கொரோனா டெஸ்ட்டும் பண்ணணும். ரிப்போர்ட் வர வரைக்கும் அவ இங்க ஐசோலேஷன் வார்ட்ல இருந்தாகணும். கொரோனா பத்தி தெரியும்ல? தெரியுங்க. அந்த பழப்போட வியாதியால தானே இதெல்லாம் மூஞ்சி எப்படி மூடிக்கிட்டு நடக்க வேண்டியிருக்கு. அதனால தான் எங்களுக்கு வேலை வெட்டியெல்லாம் கெட்டு போச்சு. வீணா போன வியாதி இல்ல, அதி பயங்கரமான வியாதி அது. மேம், மாலை எப்போ பார்க்கலாம்? இன்னும் அவளுக்கு மயக்கம் தெரியல. மயக்கம் தெளிஞ்ச உடனே போய் பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதாவது தெரிய வந்துச்சு கரு கலைஞ்சு போயிடுச்சுன்னு. ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். இது எங்களோட முத குழந்தை. மாலா மொத்தமா மனசொடைஞ்சு போயிட்டா. இப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்பலாம்ல?
இல்ல இப்ப மாலா வீட்டுக்கு போக முடியாது. அவளோட கொரோனா டெஸ்ட் ரிப்போர்ட் இன்னும் வரவே இல்ல. அதனால அவ ஐசோலேஷன் வார்டில் இருந்தாகணும். நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஒருவேளை அவங்களுக்கு கொரோனா இருந்தா உங்களுக்கு வந்துடும். அவங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல நிக்கவே விடல. நான் என்ன பண்ண முடியும்? திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா மாலா 2 நாளைக்கு அங்கதான் இருந்தா. 5ஆம் தேதி 6ஆம் தேதி நான் வீட்டுக்கு கூட்டு அப்பதான் அவ சொன்னா டாக்டர் 2 நாளைக்கு அவளை மிஸ்யூஸ் பண்ணிருக்கா. உன் மனைவி மாலாவை பார்த்தாகணும். மாலா நீங்க பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். சொல்லு, ஹாஸ்பிட்டல்ல உனக்கு என்னதான் நடந்துச்சு? என்னோட கரு கலைஞ்சதுக்கு அப்புறம் நான் 2 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டேன். டெஸ்டோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த 2 நாள்லயும் ஒரு டாக்டர் என்ன பாலியல் ரீதியா துன்புறுத்தினாரு. அந்த டாக்டரோட பேர் தெரியுமா? அந்த ஆளை அடையாளம் காட்ட முடியுமா? இல்ல. கடவுள் தான் உனக்கு கண்ணை கொடுத்துருக்காருல்ல, இல்ல கண்ணை மூடிட்டு கடந்தியா? நடந்த விஷயத்த சார் கிட்ட சொல்றதுக்கு என்ன? இல்ல நீ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தியா? சொல்லு. ஏய் சார் வந்து இவ பொண்டாட்டிக்கிட்ட எப்படி தான் பேசுவியா? பொண்டாட்டி தானே. இங்கே பாருமா, உனக்கு அவனை அடையாளமும் தெரியாது, அவன் பேரும் தெரியாதுன்னு சொல்கிற. அப்போ எப்படி அவனை பிடிக்கிறது? சார், அந்த ஆளு கொரோனாக்காக டாக்டர்ஸ் தலையிலேருந்து கால் வரைக்கும் முழு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. முகத்துல மாஸ்க்கும் போட்டிருந்தாங்க. உடல் ரீதியாக நான் சோர்ந்து போய் படுத்திருந்தேன். ஆனால் கூட நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க முயற்சி பண்ணேன். ஆனால் அவன் விடவே இல்லை. மலா, மலா, வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியாமா? சார், அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை சார். சார், இவ்வளவு கேள்வி கேட்கறது பதிலா அந்த டாக்டரை போய் பிடிங்களா? சார், என்னால் நம்பவே முடியல. இந்த மாதிரி நேரத்தில் ஜனங்க ஒருத்தங்க சந்தேக பார்வையில் தான் பார்ப்பாங்க. யாராலையும் கொரோனா வந்துடக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு டாக்டர் பேஷண்ட்டையும் ரேப் பண்ணியிருக்காங்க சார். அதுவும் கொரோனாக்கான டெஸ்ட்டு இன்னும் வரல. ஆனால் சார், மாலாவுக்கு கொரோனா பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா? கைக்வாட், நீ டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் யோசிக்கிற. ஆனால் இந்த மாதிரி 1000 கேசஸ் இருக்குது. ஜனங்க பெருசாக உயிரை மதிக்கவே இல்லை. இவனுங்கெல்லாம் வக்கரம் பிடிச்ச ஆளுங்க தெரியுமா? இவனுங்க வைரஸ்க்கெல்லாம் பயப்படுவானுங்களா? அவனுங்களை விட்டு தள்ளு. நார்மலான ஆளுங்க கூட கொரோனா வைரஸோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் நாம கூட உயிரை பணைய வச்சுக்கிட்டு ரோட்டில் சுத்த தேவையே இருக்காது. அப்புறம் இந்த மாலா விஷயம், அவள் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட மூடி மறைக்கிறா. கண்டுபிடிக்கலாம் இரு. சார், அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த விஷயம் டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு தெரிய வந்தா என்ன ஆகும்? ஏற்கனவே ஸ்டாஃப்ஸ்லாம் வேற ரொம்ப கம்மியா இருக்காங்க. இப்போ எதனா ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு டாக்டரும் எந்த ஸ்டாஃப் திரும்ப இந்த மாதிரி டியூட்டிக்கு வருவாங்க? டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, பேஷண்ட்ஸ் கூட ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு பயப்படுவாங்க. டாக்டர், ஒரு நிமிஷம். அதை நான் சொல்லலை. உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு பேஷண்ட் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களில் யாரோ ஒரு டாக்டர் ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஐசோலேஷன் வார்டில் கோவிட் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ண வச்சுருந்துருக்காங்க. கண்டிப்பாக விசாரிச்சு தான் ஆகணும். நீங்கள் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. லேடிஸுக்கான ஐசோலேஷன் வார்டில் சிசிடிவி கேமரா கிடையாது. நம்மக்கிட்ட 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கான லாபி அண்ட் பேசேஜுக்கான ஃபுட்டேஜஸ் இருக்கு. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஆறாம் தேதி யாரோ அந்த வார்டுக்குள்ளே போயிருக்காங்களே. இங்கே பாருங்க, அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அங்கே சிசிடிவி இருக்குன்னு. அதான் அவன் ஃபேஸை கவர் பண்ணிட்டு போயிருக்கான். இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. அது உங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபே தான். டாக்டராக இருக்க வாய்ப்பில்லை. அதாவது மாலா சொன்ன விஷயம் அது உண்மை. உங்கள் ஹாஸ்பிட்டலில் எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேரையும் விசாரிச்சாகணும். கூப்பிடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், இது ஹாஸ்பிட்டல். நீங்கள் எங்கள் ஸ்டாஃபை மற்றவங்களை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க முடியாது. நாங்கள் எங்கள் உயிரை பணைய வச்சு ஜனங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இந்த நேரத்தில் பெண்கள் யாரும் ரேப் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்க டாக்டர், நீங்கள் செய்கிற வேலையை நாங்கள் மதிக்கிறோம். நாங்களும் போலீஸ்காரங்க எங்களோட உயிரை பணைய வச்சு தான் ஜனங்களை லாக்டவுன் டைமில் சேஃபாக வச்சிருக்க முயற்சி பண்ணுறோம். நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்க, நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம். நீங்கள் பேஷண்ட்ஸை காப்பாற்றலைன்னா அவங்க செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி நாங்கள் போலீஸ் கேஸை விசாரிக்கலைன்னா அடுத்தடுத்து என்னாகுன்னு சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட் நிறைய இருப்பாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா நானும் நீங்களும் நம்மளோட உயிரை பணைய வச்சு தான் ஜனங்களோட உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிடுங்க. சரி. பாருங்க, மாலா விஷயத்தில் நடந்த சம்பவம்
ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நடக்கக்கூடாது இருந்தாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் புரிய வைங்க. போலீஸோட ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு அதை பற்றி என்னென்ன தெரியுமோ எல்லா உண்மையும் ஓப்பனாக இவங்ககிட்ட சொல்லிடுங்க. சார் அது மாலா என்கிட்ட சொன்னாங்க, டாக்டர் அவங்கள ரேப் பண்ணதா சொன்னாங்க. நானும் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன், ஆனால் அவங்க அதை கேட்கவே இல்லை. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? போன மானம் திரும்பி வந்துருமா என்ன? எது நடந்துச்சோ அது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் போலீஸ் கிட்ட போனா கிராமம் முழுக்க அது தெரிய வந்துடும். அப்புறம் கிராமத்தில் யாரும் உன்னை மதிக்கவே மாட்டாங்க. நீயே யோசிச்சு பாரு, எல்லாத்துக்கும் மேலே உன் புருஷனே உன்னை விட்டுட்டு போயிடுவான். பாரு, நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். விஷயத்தை மூடி மறைக்க உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? போலீஸ்காரங்க நாங்கள் யூனிஃபார்மை சும்மா போட்டுட்டு இருக்கோமா? ஜாக்கிரதை, இன்னொரு தடவை யார்கிட்டயாவது இப்படி அட்வைஸ் பண்ணன்னு வை. மாலா மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியாயம் கிடைச்சே ஆகணும், யாருக்கு அநியாயம் நடந்தாலும் சரி. புரிஞ்சுதா? நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குப்பா. ஒரு வழியா இந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். திடீர்னு இப்படி கிராமத்துக்கு திரும்பி வரணும்னு நினைக்கவே இல்லை. நல்ல வேலை பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். நான் இன்னும் 50-60 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கோம். சரி, பார்த்து ஜாக்கிரதையா போ. வீட்டுக்கு போய் சேர்ந்தது எனக்கு கால் பண்ணு. நீயும் பத்திரமா இருப்பா. சரி வா. அவனையுமே சும்மா விடக்கூடாது. ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கானுங்க. டீ சாப்பிடு. எரிச்சிடுறேன். இப்போ கொஞ்சம் அமைதியா இருங்க. யாரை எரிச்சு தள்ள போறீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த டாக்டர் தான். எல்லாரையுமே எரிச்சு கொன்னுருவேன். பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. போலீஸ் அவனை தேடிக்கிட்டு தானே இருக்காங்க. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எப்படி உன்னால இப்படி அமைதியா இருக்க முடியுது? அந்த டாக்டர் மாட்டிக்கணும்னு விரும்புறியா இல்லையா? என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? என்னாச்சு சார்? அந்த டாக்டர் நீங்க பிடிச்சிங்களா இல்லையா? இங்க பாரு ராஜு, சார் இன்னும் வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு வா. அப்புறம்லாம் இல்லை, எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அந்த டாக்டரை பிடிக்கிறது உங்களுக்கு இன்னும் எவ்வளவு டைம் ஆகும்? சும்மா கத்திக்கிட்டு இருக்காத, இது உன்னோட வீடு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன், புரியுதா? நாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். நீ கேட்டதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. யாரும் உன்னோட மனைவியை ரேப் பண்ணாங்களோ அவன் ஒன்னும் டாக்டர் கிடையாது, புரியுதா உனக்கு? எனக்கு புரிஞ்சிடுச்சு, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அவன் டாக்டர், பெரிய ஆளு, பணம் இருக்கிறவன். அவன் எப்படி நீங்க பிடிப்பீங்க? தான் ஒரு சாதாரண கேள. என்னோட கஷ்டத்தை எவன் பாப்பான்? நான் சொன்னா எவன் சார் பாப்பான்? ராஜு, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? சார் அது நீ சொன்னதை நம்பி தானே விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்றோம், வந்து பாரு. சும்மா போலீஸ் ஸ்டேஷன் வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் உன்னையும் உள்ள தூக்கி போட்டுருவேன். ஜாக்கிரதை, போ வீட்டுக்கு போ. ஓன்னு சொன்ன. வந்துட்டானுங்க நல்லா. ஏ மாலா, மாலா என்னாச்சு? ஏ மாலா எழுந்துரு. ஏ மாலா, ஏ மாலா. என்ன நிக்கிற? என்னன்னு பாரு. சார், செக்ஷுவல் அட்டாக் அப்புறம் ரேப் நடந்ததுக்கு எந்த அடையாளமும் இல்லை. அபார்ட் ஆயிருக்கும் போல இருக்கிறதுனால நிறைய ரத்தம் போயிருக்கு. மற்ற விஷயம்லாம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சார், கழுத்துல ஒரு அடையாளம் இருக்கு. கழுத்தை நெரிச்சு தான் கொண்டு இருக்கான். வீட்டோட கண்டிஷன், தூக்கெறிஞ்ச பெட்ஷீட், சாகிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. இங்க பாரு, எனக்கு என்னவோ இதை ராஜு செஞ்சிருப்பானோன்னு தோணுது. நம்மகிட்ட எவ்வளோ கோவப்பட்டான் பார்த்தல்ல, இவளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணான்னு தெரியல. ஏதோ கோவத்தில் வந்து இவ கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பான் போல. ஒரு வேலை பண்ணு, பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு சீக்கிரம் அனுப்பு. இவ ஃபீட்டஸோட ராஜுவோட டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி பாரு. சார், என்ன சார், நீங்க அப்ப என்னைய மாட்டி விட பாக்குறீங்களா? நான் மாலாவை கொண்டுட்டேனா? கொஞ்சம் அமைதியா இரு, அமைதி. உட்காரு. முதல்ல உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்க, புரிஞ்சுதா? இந்த கோவம் இருக்கு பாரு, அதுதான் இப்படியெல்லாம் பண்ண வைக்கும். மாலா மேலே எவனோ ஒருத்தன் கையை வச்சதை உன்னால தாங்கிக்க முடியல. அவனை ஒன்றும் பண்ண முடியல, அதான் நீ மாலாவை கொன்னுட்ட. சார், அந்த நேரத்தில் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருந்தேன். உங்க கண்ணு முன்னாடி தானே சார் இருந்தேன். நான் எப்படி சார் அவளை கொல்ல முடியும்? யாரா நீ?
போலீஸ் கிட்ட எவிடன்ஸ் கேட்குறியா? போலீஸ் பிக்சர்லயே இல்லை. சொல்ல போனா மாலாவை மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்க கிட்ட நீ வந்திருக்க. இங்க இருந்து அப்புறம் மறுபடியும் அங்க போயிருக்க, நாடகம் ஆடி இருக்க, மாலாவை எவனோ கொன்னு இருக்கான்ற. ஆனா மாலா பாடியை வேற யாருமே பார்க்கல. நாங்க அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, நீ கிராமத்துல இருக்கிற பசங்க கிட்ட கொன்னுருவேன்னு மிரட்டி இருக்கியாமே. ஆமா, மாத்தி மாத்தி மிரட்டிக்கிட்டோம். என் கிராமத்துல என் வீட்டுக்குள்ள போறதுக்கு 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க. கையில வெறும் 500 ரூபாய் தான் இருந்துச்சு, அதையும் பிடிங்கிட்டாங்க. சாயங்காலம் மிச்சம் 1500 ரூபாய் வாங்க வீடு தேடி வந்தாங்க. ஏய், பணத்தை குடுறா. சொன்னல சாயந்தரம் மீதி பணத்தை தரேன்னு. ஆமா சொன்னேன் தான். ஆனா என்னால பணத்தை ரெடி பண்ண முடியல. நீ போ, அப்புறம் தரேன். இங்க பாருடா, கிராமத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கதை விடுறியா? ஒழுங்கா பணத்தை கொடு, இல்லனா நாங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கே தெரியல. சொல்லல, அப்புறம் தரேன். இப்ப என்கிட்ட காசு இல்ல. என்கிட்ட காசு வந்ததுக்கு அப்புறம் தரேன். இப்ப போ. வேணும்னா ஒரு வேலை செய்யலாம். பணம் வேணா விட்டு தள்ளு. என்ன? உன் பொண்டாட்டி எங்க கூட வந்து படுக்க சொல்லு. என்னடா என்னடா மச்சான், மச்சான்? ஒரு தடவை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உன் கணக்கு கழிச்சிடலாம். பேச்சு பேசுறேன். போங்கடா. உன்னை விட மாட்டேன்டா. என்ன பண்றேன்னு பாரு. அவனுங்கள நாங்க தூக்கிடுறோம் இரு. ஆனா மாலாவோட மர்டர் கேஸ் சால்வ் ஆகாத வரைக்கும் நீ இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. சொல்லுங்கடா, சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. சொல்லாதீங்களா இல்லையா? ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்கடா, சொல்லுங்க. சொல்லுங்கடா. சார் சொல்றேன் சார். அவங்க கிட்ட நாங்க பணம் வாங்குறது வழக்கம் சார். கூலிக்காரங்க, கிராமத்தாளுங்க கிராமத்துக்குள்ள இருக்கிறதுக்காக பணம் வாங்குவோம். ஏய், ராஜு வீட்ல என்ன நடந்துச்சு அதை சொல்லு. சார் நாங்க மீதி 1500 ரூபா வாங்க போனோம் சார். அங்க கொஞ்சம் சண்டை வந்துருச்சு சார். ஆனா சார், அவன் பொண்டாட்டி நாங்க எதுவும் தப்பா பேசவே இல்லை சார். ராஜு தான் சார் எங்களை அடிக்க வந்தான். ஓட அடிக்க வந்தான் சார். ஆமா சார், எங்களை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டான் சார். ரொம்ப அவமானப்படுத்திட்டான் சார். ஆனா சார், மாலாவை நாங்க எதுவும் பண்ணல சார். ஆமா சார், நாங்க 2 பேரும் கொல்லல சார். இதுதான் நம்மளோட யங் ஜெனரேஷன். எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளு. சார், கிராமத்துக்குள்ள அலோவ் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் யார்கிட்டையும் எந்த பணமும் வாங்கலை சார். சார், இந்த பசங்க இப்படிலாம் பண்ணாங்கங்கிறது எனக்கு தெரியாது சார். என்னோட டியூட்டி நான் ரொம்ப நேர்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். யார் வந்தாலும் அவங்க ஆதார் கார்டை முதல்ல செக் பண்ணுவேன் சார். அவங்க அந்த ஊருக்காரங்க தானான்னு பார்ப்பேன் சார். அவங்க அந்த ஊருக்காரங்க தானு தெரிஞ்சா அவங்க கையில் ஸ்டாம்ப் வச்சு அனுப்பிச்சிடுவேன் சார். 14 நாள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவேன். இந்த ராஜுவுக்கும் மாலாவுக்கும் கூட நான் இப்படி தான் சார் செஞ்சேன். சரி, நீ போ. மாஸ்க். ஜெயின் சார், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இவனை மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. இவனை நாம என்ன சொல்றது? சார், எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு போச்சு. காமரா போய் சொல்கிறாங்க. காசுக்காக எது வேணா செய்வான் சார். இதுக்கப்புறம் விடக்கூடாது. அவனை தெரியும்ல, நல்லா வாட்ச் பண்ணிட்டே இரு. மாலா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? சார், ஆக்சுவலி இன்னும் வரல. டோட்டல் டீமும் கொரோனா கேஸால ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதான் லேட் ஆகுது. கூடிய சீக்கிரம் கிடச்சிடும் சார். சார் டிஎன்ஏ ரிப்போர்ட் படி பார்த்தா மாலாவோட வயிற்றுல இருக்கிற குழந்தை இருக்குல்ல, அந்த டிஎன்ஏ ராஜோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகல. பையன் டிஎன்ஏவோட உன் டிஎன்ஏ மேட்ச் ஆகலை. இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? ஒரு விஷயம் சொல்லு. உன் பொண்டாட்டி மாலாவுக்கு வேற ஏதாவது தொடர்பு இருக்கா? யாராவது இருக்காங்களா? இல்லை அவளை யாராவது மிரட்டி இப்படி பண்ணாங்களா? சார், அது அந்த செல்லரோட வேலையாக தான் இருக்கும். அவனுக்கு தான் மாலா மேலே ஒரு கண்ணு. யார் அவன்? நாசிக்ல நானும் மாலாவும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம்ல, அவன் தான் சார் அங்கே சூப்பர்வைசராக இருந்தான். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சூதாட ஆரம்பிச்சிட்டேன். நான் 5000 ரூபாய் தோத்துட்டேன். என் பணமும் போச்சு. அந்த பணத்தை திருப்பி தரத்துக்காக நான் என்ன நினைச்சேன்னா 5000 ரூபாய் திருடிட்டு அந்த பணத்தை அடைச்சிடலான்னு. ஆனா திருடுறியாடா? திருடுறியா? சாப்பிடுற தட்டிலேயே துப்புவியாடா நீ? இல்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை என்ன பண்றேன் பாரு. டேய், உன்னை என்ன பண்ற பாரு. நான் சொல்றது கேளுங்க கொஞ்சம். என்ன உன்ன மாதிரி திருட்டு பையன் நினைச்சியாடா? அவ்வளவுதான், கிளம்பு. இனிமே இந்த வேலையை நீ மறந்துரு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறப்ப. இல்ல ஒரு நிமிஷம். அட, நம்ம பிரச்சனை நம்மளே பேசி தீர்த்துக்கலாம்னா? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீ ஒரு ராத்திரி உன் பொண்டாட்டி கூட என்ன படுக்க விடு. என்ன? நான் உன்னை விட்டுறேன். யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். திருட்டு பயல, உன்னை எல்லாம் விட மாட்டேன்டா. உன்னை விட்டு வைக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் அவர் அந்த விஷயத்த போலீஸ் கிட்ட முகத்தை மூடு. சரிங்க சார். சார், அதுக்கப்புறம் நான் செஞ்ச திருட்டு வேலையை பத்தி அவன் போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டான். நான் நினைச்சது அவன் தான் பண்ணிருப்பான்னு. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது சார். நான் கொஞ்ச நாளைக்கு நாசிக்க விட்டு வெளியில போயிட்டேன். அப்ப அவன் தான் நிச்சயமா மாலாவை வற்புறுத்தி இதெல்லாம் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் சார். ஆனா எனக்கு இப்பதான் சார் புரியுது, மாலா எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்லன்னு தெரியல சார். அவனோட அட்ரஸை வாங்கிக்க, அவனை ஸ்டேஷனுக்கு வர சொல்லு.
சார் ஏன் சார் என்ன இங்க வர சொன்னீங்க? நான் எதுக்கு சார் இங்க? நான் எதுவுமே பண்ணல சார். ஒரு பொண்ணு ஏழையா இருந்தா உன் கூட உடனே வந்து படுக்க சொல்லுவியா? நானா? என்ன சார் என்ன சொல்றீங்க நீங்க? நான் இப்பவே என் பாஸுக்கு ஃபோன் பண்ணி அவரை உடனே இங்க வர சொல்றேன். போனை போடு, உன் பாஸ்க்கு உடனே போனை போடு. எல்லாருக்கும் விஷயம் தெரியட்டும். அவரோட சைட் சூப்பர்வைசர் அப்பாவி பொண்ணுங்களை உடல் ரீதியா துன்புறுத்தினான்னு. ராஜு மாலாவும் அங்கதானே இருந்தாங்க. நீ மாலாவை மிஸ்யூஸ் பண்ணியிருக்க, பாலியல் ரீதியா கொடுமைப்படுத்தியிருக்க. அவ உன் குழந்தைக்கு அம்மா ஆக போறான்னு தெரிஞ்சதும் கொலை பண்ணிட்ட. என்ன சார் கொலையா? உட்கார். அவளை கொன்னுட்டாங்களா? எனக்கு இந்த விஷயமே தெரியாது சார். அப்ப இன்னொன்னு சொல்லுவ, நான் மாலாவை ஒண்ணுமே பண்ணன்னு சொல்லுவியே, நான் உடம்ப தொடவே இல்லை, அவளை கொல்லவே இல்லைன்னு சொல்லுவியே. சார் சத்தியமா நான் அவளை கொல்லல சார். அவளை படுக்க கூப்பிட்டது உண்மைதான் சார். ஆனா அவளதான் சார் வந்தா சார். அவ விருப்பத்தோட தான் சார் எல்லாம் நடந்தது. மாலை தான் சார் என்ன அவ வீட்டுக்கு வர சொன்னா. நானும் அவளை போய் பார்த்தேன். அங்க போய் பார்த்தா நீ என் கூட படுக்கணும்னு ஆசைப்பட்டல, உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஆனா ராஜுவை பத்தி யார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணாத. போலீஸ்கிட்டயும் சரி சேட்டுக்கிட்டயும் சொல்லிடாத. அறிவு கட்ட நாய, எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருக்க தெரியுமா? தெரியுமா சார்? நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார். ஆனா நான் அவளை கொலை பண்ணல சார். அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். இந்த விஷயத்தை அவ ராஜு கிட்ட கூட சொல்லல. ராஜுக்கை விட்டு கிராமத்துக்கு போற வரைக்கும் கூட ராஜு கிட்ட இதை அவ சொல்லல. அவளுக்கு உதவி பண்ணத்தான் நான் ராஜு திருடின விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை சார். ராஜு மாலாவை தவிர அங்க வேற யார் யார் தங்கி இருந்தாங்க? அங்க அது விட்டலும் பக்தாவும் இருந்தாங்க சார். மாலாவும் ராஜுவும் போனதுக்கு அப்புறம் தான் கிளம்பினாங்க. அது வந்து விட்டல் இந்த ஊரை சேர்ந்தவன் தான் சார். இதே ஊரை சேர்ந்தவன் தான். அப்புறம் தத்தா இங்க இருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கான் சார். அங்கதான் இருக்கான். இவனோட டிஎன்ஏ செக் பண்ணு. மாலா கருவோட மேட்ச் பண்ணி பாரு. நீ இங்க தான் இருக்கணும் சார். இல்ல சார், டிச்சு மூஞ்சி முகரைய பேத்துருவா ராஸ்கல். இந்த வாமன் சேலர் என்ன சொல்றான்னா, அதாவது மாலா தாம் புருஷன் ராஜுவை காப்பாத்துறதுக்காக அவன் கூட தொடர்பு வச்சிருந்திருக்கா. இப்படி கூட இருக்கலாம்ல, வேற யார் கூடயாவது வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவ மறுபடியும் உறவு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஹாஸ்பிட்டல்ல ரேப் நடந்தது உண்மையா? அப்படி இல்லைன்னா அவன் நம்ம கிட்ட போய் சொன்னாளா? இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக அவ ஹாஸ்பிட்டல்ல யார் கூடயாவது உறவு வச்சுக்கிட்டாலா என்ன? சார், இந்த வாமன் சொல்றதை நம்ம எப்படி நம்ப முடியும்? ஒருவேளை அவன் பொய் சொல்லி இருக்கலாம்ல. ஒருவேளை இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட இது வரைக்கும் எந்த எவிடன்ஸும் இல்ல. என்னாச்சு சார்? டீ நல்லா இல்லையா? இப்ப டீ நல்லா இருக்கா இல்லையான்றது கேள்வி இல்ல. அந்த வாக்டே டீக்கு நான் பழகிட்டேன். இந்த டீக்கு பழக கொஞ்சம் டைம் ஆகும். சக்கரை வேற கம்மியா போட்டு தொலைச்சிருக்கான். சரி, மாலாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன ஆச்சு? சார், டாக்டர் கிட்ட பேசியிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலக்குள்ள வந்துடும். அப்புறம் அந்த விட்டல் இருக்கானே, அவன் அட்ரஸ் கிடைச்சதா? எஸ் சார். உனக்கு மாலாவையும் ராஜியும் தெரியுமா? ஆமாம் சார். மாலாவை மர்டர் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். ஆனால் இந்த லாக்டவுன் காரணமாக ராஜுவை நேரில் போய் மீட் பண்ண முடியல. ஆனால் என்னாச்சு சார்? நீங்கள் இங்கே எப்படி? நீ நாசிக்லேருந்து எத்தனாம் தேதி கிளம்புன? 6ஆம் தேதி காலையில் சார். இங்கே எப்போ வந்த? 8ஆம் தேதி வந்துட்டேன் சார். பார்டரில் எந்த கான்ஸ்டபிளும் தடுத்து நிறுத்தலையா? கான்ஸ்டபிள் தடுத்து நிறுத்தலை சார். ஆனால் கிராமத்து பசங்க தடுத்து நிறுத்தினாங்க சார். கிராமத்துக்கு உள்ளே விடுறதுக்காக 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க சார். உன் கூட வேற யார் இருந்தா? என் ஃப்ரெண்டு தத்தா சார். அவன் கூட தான் வந்தேன். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என் கூட நாசிக்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கான் சார். அவன் எங்கே போனான்? அவன் வேற கிராமத்தில் இருக்கான் சார். 8ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் எங்கெங்கே போனேன்? சார், இங்கே லாக்டவுனுன்றதுனால வெளியே எங்கேயும் போக முடியல சார். வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் தான் இருந்தியா? ஆமாம் சார், கண்டிப்பாக. இவனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட்டை பண்ணு. சார், மாலாவோட பிஎம் ரிப்போர்ட் வந்துருக்கு. இதைத்தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏதாவது கிடைச்சதா? சார், ரிப்போர்ட் படி பார்த்தா இவங்களோட மரணம் 9ஆம் தேதி 10ல இருந்து 12க்குள்ள நடந்திருக்கு. மரணத்துக்கு காரணம் ரத்தம் வெளியேறினதில்லை, மூச்சு அடைப்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம பார்த்த ப்ளீடிங் இருக்குல்ல, அது கழுத்தை நெரிச்சதுனால வந்து சார். அப்போ நம்ம சந்தேகம் சரிதான். அவளை எவனோ மர்டர் பண்ணியிருக்கான். இப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது அவளை கொன்னது யாரு, அப்புறம் ஏன் பண்ணா. அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, ராஜு தான் அவளை கொன்னிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜு அவ விஷயத்தில் ரொம்ப பொசிசிவாக இருந்திருக்கான். அவனுக்கு கோபம் வந்திருக்கும். அவனை தவிர வேற யாரோ அவளை தொட்டிருக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். சார், இது கிராமத்து பசங்களை கூட இருக்கலாம்ல. ஒருவேளை உங்க படி வாங்குறதுக்காக மாலாவை கொண்டு போங்கடா. உன்னை விட மாட்டேன்டா, பார்க்கலாம்டா. ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் ரேப் பண்ணான்னு சொன்னானே அவனா இருக்கலாம். ஒருவேளை விட்டலா கூட இருக்கலாம். ஏன்னா விட்டல் 8ஆம் தேதியே கிராமத்துக்கு வந்திருக்கான். அப்புறம் 9ஆம் தேதி மாலாவை மர்டர் பண்ணியிருக்கான்.
தீவிரமான முயற்சிக்கு அப்புறம் போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல மாலாவை பலாத்காரம் பண்ண குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அது கூட புரியாத புதிராதான் இருந்தது. மாலாவை யாராவது ரேப் பண்ணாங்களா இல்லையா? எது நிரூபணமாச்சோ அவங்க தான் மாலாவை கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா அதுல கூட போலீஸ் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப திணறிட்டு இருந்தாங்க. வாமன் ஷெல்லார் விக்டல் மேல போலீஸ்க்கு சந்தேகம் இருந்தது உண்மைதான். ஆனா 2 பேர்கிட்ட இருந்த டிஎன்ஏவும் மாலா கிட்ட இருந்தது மேட்ச் ஆகல. இந்த கேஸ் ஒன்னும் இல்ல. அந்த 3 விஷயங்களால போலீஸோட தூக்கமே தொலைஞ்சு போச்சு. முதல் விஷயம், மாலா சொனக்கெட் வந்ததுக்கு அப்புறம் அவ வயிற்றுல இருந்தது யாரோட கர்ப்பம். 2வது, ஹாஸ்பிட்டல் ஐசோலேஷன் வார்டுல அவளை பலாத்காரம் பண்ணதா சொல்றாங்க. அது உண்மைதானா இல்ல அவ பொய் சொல்றாளா? இல்ல ஒருவேளை அது பொய்னா ஏன் அப்படி சொல்லணும்? இல்ல அப்படிப்பட்ட ஒரு உறவை விருப்பப்படி தான் ஏத்துக்கிட்டாளா? 3வது கேள்வி, அது யாரா இருப்பாங்க? அவங்க வீட்டுக்குள்ளேயே புகுந்து அவங்களே கொன்னது யாரா இருப்பாங்க? போலீஸ்க்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஆனா எவிடன்ஸ் யாருக்கு எதிராகவும் கிடைக்கல. சார் 8ஆம் தேதி மாலா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. அதே 8ஆம் தேதி தான் விட்டலும் தத்தாவும் ஊருக்கு வந்திருக்காங்க. விட்டல் சொல்றதை வச்சு பார்த்தா சில சமயம் தத்தா தன்னோட கிராமத்துக்காக பின்கேட்டு வழியா நடந்தே போயிருக்காங்க. சிலதை செக் பண்ணிட்டேன். அது யாரா இருப்பாங்க சார்? மாலா குழந்தைக்கான அப்பா? யார் அவளை மர்டர் பண்ணது? அது பிஞ்ச்காருக்கு போனா நமக்கு தெரிஞ்சிரும். சார், நான் விட்டலோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணிட்டேன். அதுலேருந்து ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு சார். 12ஆம் தேதி ராத்திரி நாம விசாரிச்சதுக்கு அப்புறம் அவ ஒரே நம்பருக்கு 20 தடவை கால் பண்ணிருக்கா. எத்தனை தடவை? 20 தடவை சார். ரொம்ப நேரம் பேசிருக்காங்க. நம்பர் யாருது? தத்தா ராவ். தத்தா ராவ்? சரி சொல்லு, எதுக்கு அத்தனை கால் பண்ண? சார் சும்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்க தான் சார் கால் பண்ணேன். நலம் விசாரிக்கிறதுக்கா? 20 தடவை கால் பண்ணிருக்க, அதுவும் ரொம்ப நேரத்துக்கு பேசிட்டே இருந்திருக்க. சார் அது வந்து சும்மா ஊர் கதை பேசிட்டு இருந்தோம் சார். ஏய், போலீஸ் என்ன கேனன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா தலைகீழ தொங்க விட்டு தோலை உரிச்சிருவேன். ஜாக்கிரதை. சீக்கிரம் நான் சொல்றேன் சார். சொல்லு, துணியை போடு, சீக்கிரம் கவர் பண்ணு. சார் என் சைடில் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நானும் தத்தாவும் ராஜுவோட வீட்டு பக்கத்தில் சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம் சார். அப்போ ராஜுவோட வீட்டில இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ராஜு வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க? ராஜு தான் வந்திருப்பான். போய் பார்த்துருவோமா? சார் அப்பதான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் சார். ப்ளே பண்ணு. என்னால் அதை நம்பவே முடியல சார். மாலா ஷெய்லரோட படுக்க ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை சார். அப்புறம் ஷெய்லர் ராஜுவோட வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே ட்ரெஸ் அவரடி. அண்ணே, உனக்கு என்ன பைத்தியமா? கிளம்பிங்க இருந்து. போ, இல்லைன்னா கத்திடுவேன். கிளம்பிங்க இருந்து. என்னடி ஓவரா கத்துற? இப்ப நான் கத்துற பாக்குறியா? ஊரையே கூட்டி சொல்றேன்டி. ராஜு எங்க ஊர்ல இல்லாத நேரத்துல டெய்லர் கூட நீ மஜாவா இருந்த விஷயத்த சொல்றேன். கொஞ்சம் ஒத்துழைச்சு. ஒழுங்கா துணி அவுக்குறியா இல்ல எல்லாரையும் கூப்பிடவா? என்ன எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நான் எந்த தப்பு பண்ணல. டேய் வாயை திறந்து சொல்லேடா. அப்ப நான் போய் சொல்றேனா? நான் சொல்றேனா போய்? சார் இத பாருங்க சார். பாரு, படம் போட்டு காட்டுறான் பாரு. ஏண்டா இதுக்கு மேல என்னடா போய் சொல்லுவேன்? நான் சார் அது வந்து மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது சார். ஆனா நான் 4 வாட்டி மாலா வீட்டுக்கு போயிருக்கேன் சார். அவளை அவமானப்படுத்துவேன்னு பயமுறுத்தி திரும்ப அவளை ரேப் பண்ணிருக்க, அப்புறம் கொன்னுட்டேன். 8ஆம் தேதி இவன் கூட சேர்ந்து நீ சோன்கட் பார்டருக்கு வந்திருக்க. சொல்ல போனா 9ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள நீ ஊருக்கு போய் சேர்ந்து இருக்கணும். ஆனா நீ 11ஆம் தேதி தான் ஊருக்கே போயிருக்க. அவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எங்க இருந்த? அதான் சொன்னேனே சார், நான் வந்து சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டேன் சார். அவ்வளோ நேரம் நீ தூங்குன இல்ல? உண்மையை சொல்லனா நான் எவ்வளவு அடிப்பேன்னா எலும்பு உடையிற வரைக்கும் அடிப்பேன். சொல்லிடுறேன் சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். உண்மையை சொல்றோம் சார். அது வந்து போதையில நாம் திரும்பவும் மாலாவை வற்புறுத்தினேன் சார். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஷெய்லர் மாலா கூட இருந்ததுக்கு அப்புறம் ராஜு அவனை ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கான். ஏய் விட்ரா என்ன? அதே தப்ப நானும் பண்ணிருக்கேன் தெரிஞ்சா என்னையும் அவன் அடிப்பான் பயந்துச்சு சார். அதை நினைச்சு பயந்துட்டு இருந்தப்பதான் மாலா கர்ப்பங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது.
எங்க எல்லாருக்கும் ராஜு லட்டு கொடுத்தான். அப்பதான் இந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சது. மாலா ரகசியமா என்ன ஒரு மாதிரியா பார்த்தா சார். எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. எங்க ராஜு கிட்ட சொல்லிட்டு வரலன்னு பயந்தேன். மாலாவும் ராஜுவும் சோன்கட்டுக்கு கிளம்புனாங்க. அந்த நேரத்தில் மாலா என்ன ரொம்ப கோபமா பார்த்தா சார். அவ என்ன மாட்டி விட்டுருவாளோன்னு தோணுச்சு. நான் பயந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் சார் வந்து ராஜு என் கனவுல அடிக்கடி வந்தா சார். என் நெஞ்சு மேல உட்காந்துக்கிட்டு கத்தி எடுத்து ஓங்கி குத்தனா சார். ஏய், நாடகத்தை நிறுத்துற. நான் நாடகம் ஆடல சார். இவகிட்ட அதுக்கப்புறமா தான் ஊருக்கு போலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சார் 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு போனோம். அங்க சவுகட்ல பார்டருக்கு வந்ததுமே இவன் சவுகட் உள்ள போயிட்டான் சார். அப்பதான் பார்த்தேன் இவன் அந்த கிராமத்து பசங்க கிட்ட பணம் கொடுத்துட்டு உள்ள போனான். என்னால் நேராக போக முடியல. நான் ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணேன். அவங்க தூங்கட்டோன்னு வெயிட் பண்ணேன். அவங்க தூங்குனதும் நான் கிராமத்துக்குள்ளே போயிட்டேன். கிராமத்தில் ராஜுவோட வீடை தேடினேன். ராத்திரி முழுக்க நான் பதுங்கி இருந்தேன். பொழுது விடிஞ்சதும் ராஜு வீட்டை விட்டு வெளியே போகிறத பார்த்தேன். அப்புறம் நான் வீட்டுக்குள்ளே போனேன் சார். குடி, நீ குடிக்கிற கடைசி தண்ணி குடி. ஏன்னா இப்ப நீ சாக போற. நீயா? ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே வரல. நீ ராஜு கிட்ட சொன்ன மாதிரியும் அவன் வந்து என்ன கொல்ற மாதிரியே கனவு வருது. பயமா இருக்கு. பேசாம நீ செத்துரு. நான் அவர்கிட்ட ஏதோ சொல்லவே இல்லை. சத்தியமா? நான் தினம் சாக முடியாதுல்ல. 9ஆம் தேதி நீ சோன்கடுக்கு போயிருக்க. அப்ப 5ஆம் தேதி 6ஆம் தேதி மாலாவை எப்படி ரேப் பண்ண? இல்ல சார், 6ஆம் தேதி நான் நாசிக்ல இருந்து கிளம்பிட்டோம் சார். 2 நாளா நாங்க நடந்து போயிட்டே இருந்தோம். இவனையே கேளுங்க சார், நாங்க ஒன்னா தான் இருந்தோம் சார். 6ஆம் தேதி நான் ஊர்லயே இல்லை சார். அப்ப எப்படி சார் ரேப் பண்ண முடியும்? மாலாவோட ரேப்பு அப்புறம் மர்டர் 2 கேஸையும் இவன் மேல ஃபைல் பண்ணு. இவனை கூட்டு போ. சார் வா. தத்தாவோட டிஎன்ஏ ரிப்போர்ட்ல இருந்து ஒரு விஷயம் நிரூபணம் ஆயிடுச்சு. மாலா வயித்துல இருந்த கரு தத்தாராவோட தான். மாலாவோட குழந்தை அப்புறம் எப்படி கொலை செஞ்சாங்கன்றதும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் அன்சால்வ்டா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல மாலாவை பலாத்காரம் பண்ணது யாரு? அது யாரா இருப்பாங்க? COVID-19 மாதிரி ஒரு கொடூரமான நோய் இருக்கும் போதே இத பண்ணது யாரு? அப்படிப்பட்ட வக்ரம் பிடிச்ச மனநிலையில உள்ளவனை தேடி போலீஸ் இந்த கேஸ மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் தெரிஞ்சது பலாத்காரம் பண்ணது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க யாருமே இல்லைன்னு. வெளியில இருந்து தான் ஒருத்தன் பண்ணிருக்கணும். 5ஆம் தேதி 6ஆம் தேதி நீ தானே டியூட்டியில் இருந்த? சரி, இதை சொல்லு. எத்தனை நாள் வந்தாங்க? யார் யார் வந்து போனாங்க? யாரெல்லாம் வரவிட்ட? சார், இங்கே யாருமே வரல சார். நான் யாருமே வர விடல சார். வெறும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் மட்டும்தான். அப்படியா? இப்படி கேட்டால் சொல்ல மாட்டேன். விஷயத்தை உடச்சே கேட்குறேன். கிராமத்து பசங்க யாராவது கிராமத்துக்குள்ளே வந்தால் உள்ளே விடுறதுக்காக ஒரு ஆளுக்கிட்ட 1000 ரூபாய் வாங்குறான். உன்னோட ரேட் என்ன? என்ன சார் நீங்க இப்படி கேக்குறீங்க? சார், பேசிக்கிட்டு இருக்கேன்ல. செஞ்ச தப்ப ஒத்துக்க. நீ தப்ப ஒத்துக்கிட்டா செத்து போன பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும். நான் டென்ஷன் ஆகி வேற மாதிரி டீல் பண்ணேன்னா உனக்கு நியாயம் கிடைக்காம போயிடும். புரிஞ்சுதா? இன்னும் புரியலையா? நல்லா யோசிச்சுக்க. உன்னை நாங்கள் இப்போ கூட்டிட்டு போறோம் ஸ்டேஷனுக்கு. அடி வெளுக்கிறோம். அப்போ யார்கிட்ட போய் நீ நியாயம் கேட்ப? சொல்ற? சார், தப்பு பண்ணிட்டேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். 2 நாளைக்கும் ஒரே ஆள் தான் சார் வந்து போனான். அவன் என்கிட்ட என்ட்ரி போட்டு கொடுக்கறதுக்காக பணம் கொடுத்தான். அவன் சொன்னா அவரோட அங்கிள் இங்கே தான் இருக்காருன்னு. அவரை பார்க்க வந்ததா சொன்னான். அவன் பேர் என்ன? விஷ்ணு மாத்தர். அந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருக்காரு. பிரதீப் மாத்ரே, அவரோட மருமகன் தான் அவன். கேட்டீங்கல்ல? இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. சார், அன்னைக்கு நான் என் மாமாவை பார்க்க தான் போனேன். ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு சார். அதான் டென்ஷன் ஆன. அதுவும் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொம்பளைய ரேப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உன் அங்கிள், அந்த பொம்பளை அவ வார்டு பக்கத்துல தான் இருந்திருக்கு. என்ன சார் நீங்கள் என் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ரேப்பு கீப்புன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க சார்? உன் அங்கிள் கொரோனா பாசிட்டிவ் தானே? அவரை நல விசாரிக்க தானே போனேன். அப்போ கூட உன் மனசு திருப்தி ஆகலையா? திரும்ப திரும்ப அவரை நல விசாரிக்க போயிருக்க. அப்போ உன் உயிர் மேலே ஆசை இல்லை? சார், இங்கே பாருங்க, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு என்னை இதில் மாட்டி விட பார்க்காதீங்க. என் வீட்டுக்கு வந்து நீங்கள் என்னையே இப்படி அவமானப்படுத்திட்டு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா ப்ளீஸ் நீங்கள் கிளம்புங்க. சரி, கண்டிப்பாக போயிடுறோம். வா, அப்படியே ஒரு வேலை பண்ணலாம்.
இவனோட டிஎன்ஏவையும் டெஸ்ட் எடுங்க. நீ தான் ஒன்றுமே பண்ணல, அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் கொடு. ஆ, நீ முடியாதுன்னு சொன்னால் எல்லாருமே சந்தேகப்படுவாங்க. இல்லை இல்லை, அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. டிஎன்ஏ எடுக்கும்போது மிஷினோட கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தியா? கண்டிப்பாக ரேப் அவன் தான் பண்ணியிருப்பான் போல. ஏன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி அவனை தவிர ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் வரல. ஹாஸ்பிட்டலில் இருந்த ஸ்டாஃபோட ஹிஸ்ட்ரியை நாம் எடுத்தாச்சு இல்லையா? சார், நம்ம கிட்ட அவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸுமே இல்லையே. நம்ம டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துட்டோம் சரிதான், ஆனால் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஹலோ ஹலோ, வரோம், கொரோனாக்கான வேக்சின் வந்துடும், டென்ஷன் ஆகாத. சாரி சார். சார், நான் கேஸ் விஷயமா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சார், ஐசியூ வார்டில் ஸ்ப்ரெட்ஷீட்டை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருவேளை ஏதாவது பாசிட்டிவ் பேஷண்ட் இருந்தால் அவங்களோட டிசீஸ் இன்னொருத்தவங்களுக்கு போகக்கூடாது. சார், மோஸ்ட்லி ஏதாவது ஹாஸ்பிட்டலில் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்கன்னா அப்போ விஷ்ணுவோட கழுத்தை நெரிக்கிறதுக்கு நம்ம கிட்ட பாசிபிள் இருக்கு. எப்படி சார்? சரி, ட்ரேஸ் பண்ணு. ஹாஸ்பிட்டலில் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு பாரு. சார், அப்படி இருக்குன்னா விஷ்ணு கண்டிப்பாக வசமாக மாட்டிப்பான். என்ன சார் இது? ஏய், பின்னாடி போ. அங்கே நில்லு, பின்னாடி போ. யோடா, ஒரு விஷயம் சொல்லு. கோவிட்-19 பேஷண்ட்டோட பெட்ஷீட்டை என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. எங்கள் தலையெழுத்து நல்லா இருக்கு. மாலாவோட பெட்ஷீட் எங்கள் கையில் வந்து மாட்டிக்கிச்சு. ஃபோட்டோ பார்க்குறியா? பாரு, இதில் தெளிவாக மாலாவோட பெட்டோட நம்பர் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க சார்? எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கு மேலே எங்களுக்கு கிடைச்சதுல ஒரு செமன், அதுவும் டிஎன்ஏவோட மேட்ச் ஆயிருக்கு. இப்போ சொல்ல போறியா இல்லை சொல்ல மாட்டியா? கைக்வாட். சார் 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 வேணாம் சார். சார் வேணாம் சார். நான் சொல்கிறேன் சார். எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சொல்ல. 5ஆம் தேதி நான் நிஜமாவே என் மாமாவை பார்க்க தான் போனேன். அதுக்காக நான் கார்டுக்கு லஞ்சமும் கொடுத்தேன். ஆனால் அங்கேருந்து திரும்ப வரும்போது நான் என்ன பார்த்தேன்னா, தனியாக ஒரு பொம்பளை பெட்டில் படுத்து கிடந்தா. நான் அதை பார்த்ததும் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அடுத்த நாள் நான் கார்டுக்கு லஞ்சத்தை கொடுத்துட்டு நான் அதுக்காகவே அங்கே போனேன். நல்லா கவனமாக இருந்தேன். என்னோட முகம் சிசிடிவி கேமராவில் பதியக்கூடாதுன்னு நினச்சேன். யாரு? டாக்டரா? உடம்புக்கு முடியாம போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட்டை கூட விடாம நீ ரேப் பண்ணியிருக்கல்ல? அவ கோவிட்-19 தப்பிச்சிட்டா. ஆனா உன்ன மாதிரி ராட்சசன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணு. கொரோனா வைரஸ் மாதிரியான ஒரு அதிபயங்கர வியாதி லாக்டவுனும் நமக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துச்சு, நிறைய விஷயங்களையும் காட்டிடுச்சு. அநேகமா நம்ம முன்ன விட ரொம்ப அலர்ட்டா தான் இருக்கும். இவ்வளவு ஆபத்தான ஒரு நேரத்துல சில பேர் தன்னோட சம்பாத்தியம், தன்னோட சேவிங்ஸையும் டொனேட் பண்ணிட்டு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கூட உதவி செய்ய ட்ரை பண்ணாங்க. இந்த விஷ்ணு மாத்ரே, தத்தாராவ், வாமன் ஷெல்லார், அப்புறம் விட்டல் மாதிரி ஆளுங்க கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை. மாலா பாவம் வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருந்திருக்கா. அதோட ஆரம்பம் அவளோட புருஷன் ராஜுவை காப்பாத்துறதுக்காக அவ எடுத்த தப்பான முடிவு. இந்த கேஸ்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம். தப்பான காரியங்களை செய்யறதுக்கு சரியான வழி எதுவுமே இல்ல. அதனால தப்பு நடந்தா எதிர்கொள்ளுங்க, அதுல இருந்து பாடத்தை கத்துக்கோங்க, மறுபடியும் அந்த பிரச்சனை போய் விழாதீங்க. நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மற்றும் ஒரு கிரைம் அலர்ட்டோட இன்னொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கோங்க, சேஃபா இருங்க, அலர்ட்டா இருங்க. தொடர்ந்து பாருங்க கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.